வெல்கம் டு சரசு சமையல். என்னங்க இது வரைக்கும் நான் செஞ்சுட்டு இருக்க ரெசிபி எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. வாங்க இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்கலாம். பொங்கல் கரிநாளுக்கு நம்ம எல்லாமே நான்வெஜ் விருந்து செய்வோங்க. அதுக்கு ஒரு ஐடியாவுக்காக தான் நான் இந்த வீடியோ கொடுக்குறேங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. நான்வெஜ் விருந்து நமக்கு சிம்பிளாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் ஐட்டமும் நிறைய இருக்கணும், ஈஸியாகவும் செய்யணும். அந்த மாதிரி தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே கொடுத்துருக்க பொடி வகைகள் எல்லாமே நாங்கள் வீட்லேயே தயாரிக்கிறோங்க. தேவைப்படுறவங்க நீங்கள் எங்களை இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள், அனுப்பி வைக்கிறோங்க. இன்றைக்கி நம்ம செய்ய போகிற நான்வெஜ் விலாகில் நான் சீரக சம்பா அரிசி தேங்காய் பால் சாதத்துக்கு எடுத்திருக்கேங்க. அடுத்ததாக ஃபிஷ் ஒரு 4-5 பீஸ் அப்படியே ரெடிமிக்ஸ் வச்சு பிரட்டிட்டு பொரிக்கிற மாதிரி எடுத்து வச்சுருக்கேங்க. வஞ்சரம் மீன் தாங்க. அப்புறம் சிக்கன் 65 போட போகிறோம். அதுக்கு போன்லெஸ் சிக்கன் 1/2 கிலோ வாங்கி வச்சுருக்கேங்க. கொத்துக்கறி 1/4 கிலோ அளவுக்கு வாங்கியிருக்கோங்க. இது ஒரு கிரேவி மாதிரி பண்ணிக்கலாங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி சிக்கன் 65 செய்கிறதுக்கு நான் 1/2 கிலோ அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேங்க. 25 கிராம் அளவுக்கு சிக்கன் 65 மசாலா தாங்க நான் சேர்த்துறேன். ரெடிமிக்ஸ் மசாலா தான் சேர்க்குறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம தயிர் விட்டுக்கலாங்க. அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த மிக்ஸ்லேயே சேர்த்துக்கலாங்க. நம்ம இப்போ இதை நம்ம கையில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. தயிர்லேயே அந்த குழகுழப்பு இருக்கனால தண்ணி தேவையில்லை. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் சேர்த்துடலாங்க. சிக்கன் சேர்த்துட்டு நம்ம நல்லா பிரட்டிடலாங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் இதில் பிழிஞ்சு விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுட்டு இதை மறுபடியும் நம்ம நல்லா பிரட்டிக்கணுங்க. நான் பிரட்டி பார்த்தேன், கொஞ்சம் ட்ரையாக இருந்த மாதிரி இருந்துச்சு, மசால் பிடிக்காமல். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டேங்க. கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை நல்லா பெசரி எடுத்து வச்சுக்கணுங்க. அந்த கார்ன்ஃப்ளவர் அங்கங்கே திட்டாக இல்லாமல் பெசரிக்கோங்க. அப்புறமா காஷ்மீரி சில்லி மிளகாத்தூள் அது கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு, அது உங்கள் ஆப்ஷன் தாங்க. அதையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி சேர்ந்ததுக்கப்புறமா நம்ம இது ஒரு 20 நிமிஷத்துலேருந்து 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கூட இருக்கலாம். இதை ரெஸ்ட்டு விட்டுறலாங்க. இதை ரெஸ்ட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம பொரிச்சுக்கலாங்க. இப்போது மீனுக்குமே ரெடிமிக்ஸ் மசாலா தாங்க தடவிருக்கேன். நான் எப்பயுமே ரெடிமிக்ஸ் மசாலா பண்ண மாட்டேன். நம்ம ஒரு அவசரத்துக்கு இந்த மாதிரி பண்ணிக்கலாங்க. மசாலா போட்டு பிரட்டிட்டு ஒரு 1/2 மணி நேரம் வெயிலில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம தோசைக்கல்லில் பொரிச்சு எடுத்துடலாங்க. இப்போ தோசைக்கல்லில் ஃபிஷ் எல்லாம் போட்டாச்சுங்க. இதுக்கு நாங்கள் எப்பயுமே தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு தான் பொரிப்போங்க. ரொம்ப அருமையாக இருக்குங்க தேங்காய் எண்ணெய் விட்டு பொரிக்கும்போது. அதே மாதிரி ஃபிஷ் பொரிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தனியாக ஒரு தோசைக்கல் வச்சுக்குவோங்க. அதில் தான் பொரிப்போம். பாருங்கள், ஃபிஷ் எல்லாம் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஆனால் எனக்கு ரெடிமிக்ஸ் மசால் அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத மாதிரி இருக்குங்க. நம்ம வீட்டில் ரெடி பண்ணுற மசால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் அந்த வீடியோ கூட கொடுத்துருக்கேன், நீங்கள் பாருங்கள். மட்டன் கொத்துக்கறியில் இன்றைக்கி ஒரு கிரேவி மாதிரி தாங்க பண்ண போகிறோம். அதுக்கு நான் 1/4 கிலோ அளவுக்கு கொத்துக்கறி வாங்கியிருக்கேங்க. சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறையா தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்குங்க. தக்காளி ஒன்று பெருசாக எடுத்து நறுக்கி வச்சுருக்கேங்க. இப்போது நான் சின்னதாக ஒரு குக்கர் அடுப்பில் ஏற்றிட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேங்க. சோம்பு தாளிச்சிருக்கேன். சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சதை சேர்த்தாச்சுங்க. இப்போ அதை நல்லா வதக்கிக்கணும். இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்ச தக்காளி சேர்த்துக்கணுங்க. தக்காளியும் சேர்த்து நல்லா பிரட்டி விட்டு நல்லா வதங்கணுங்க. இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா மல்லித்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. அப்புறம் சீரகத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள், காரத்துக்கு நம்ம எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு கரம் மசாலாவும் நம்ம சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதையெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக சோம்புத்தூள் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க 1/4 கிலோவுக்கு. இப்போ இது நல்லா பிரட்டி விட்டுக்கலாங்க. 1 நிமிஷம் பிரட்டினா போதுமானதுங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க மட்டன் இதில் சேர்த்துடலாங்க. கொத்துக்கறியை இதில் சேர்த்திட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நம்ம எடுத்து சேர்த்துருக்க மசால் எல்லாமே இதில் நல்லா கலக்கிற மாதிரி நல்லா பிரட்டி விட்டுக்கலாங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த உப்பு நல்லா மட்டன்லாம் படியணும். அந்த அளவுக்கு பிரட்டி விட்டுட்டு குக்கர் மூடியை சும்மா இப்போ மூடி வச்சிடலாங்க. பாருங்கள், ஒரு 2-3 நிமிஷம் நல்லா பிரட்டினதுக்கப்புறமா அதில் இருக்க தண்ணி எல்லாமே இப்படி இந்த மாதிரி விட்டு வரும். நம்ம தண்ணி எதுவும் ஊற்றவே இல்லை. இப்போ இந்த அளவுக்கு நமக்கு அதுலேருந்து தண்ணி விட்டு வந்திருக்கு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம கறி வேகிறதுக்கு தேவையான தண்ணி கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை நல்லா பிரட்டி விட்டுக்கணும். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கங்க. அதுக்கப்புறமா நம்ம குக்கர் மூடியை போட்டுடலாங்க. குக்கர் மூடியை போட்டுட்டு ஒரு 4 சவுண்டு வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாங்க. 4 சவுண்டு வந்தால் தான் நல்லா வெந்திருக்கும்.
இப்போது 4 சவுண்டு வந்து நல்லா வெயிட் ஆறியாச்சுங்க. கரண்டியால் நல்லா கலக்கி விட்டு பார்த்துடலாம். இந்த மாதிரி கலக்கி விட்டு பார்க்கும்போது உங்களுக்கு அந்த கிரேவி ஒன்று சேராத மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா மறுபடியும் நம்ம ஒரு 2-3 நிமிஷம் இந்த மாதிரி ஒரு அடுப்பில் ஏற்றலாங்க. இந்த மாதிரி நல்லா கொதித்து வரும்போது ஒரு நல்லா சேர்ந்து கிரேவி நல்லாயிருக்கும். கொஞ்சமாக இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். இது தேங்காய் பால் சாதத்துக்கு இந்த கிரேவி ரொம்ப நல்லாயிருக்குங்க. கடைசியாக நம்ம கொஞ்சமாக இதுக்கு எலுமிச்சம்பழம் ஜூஸ் ஒரு 5-6 சொட்டு விடும்போது நல்ல டேஸ்ட் கொடுக்குங்க. மிக்ஸ் பண்ணியாச்சுன்னா நம்மளோட கறி ரெடிங்க. இப்போ நம்ம அடுத்ததாக தேங்காய் பால் சாதம் செஞ்சிடலாங்க. கொத்தமல்லி, புதினா, வெங்காயம், பச்சை மிளகாய் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான அளவுக்கு எடுத்திருக்கேன். அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி எல்லாம் எடுத்துருக்கேங்க. தேங்காய் பால் தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேங்க. சீரக சம்பா அரிசியை ஒரு 20 நிமிஷம் முன்னாடி தண்ணியில் போட்டு நல்லா களைஞ்சி எடுத்துக்கணுங்க. இப்போது ஒரு ப்ரெஷர் பேன் அடுப்பில் ஏற்றிருக்கேங்க. ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். இது தேங்காய் எண்ணெயில் தாளித்தா ரொம்ப நல்லாயிருக்குங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அந்த கல்பாசி, பிரிஞ்சி இலை எல்லாமே சேர்த்தாச்சுங்க. இப்போ இது லேசாக பொரிஞ்சதுக்கப்புறமா பச்சை மிளகாய் 2ஆக கீறினது சேர்த்துக்கலாங்க. 2 பெரிய வெங்காயம் நறுக்குனது இதிலேயே சேர்த்துக்கலாங்க. பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு லேசாக தான் வதக்கணும். அதே மாதிரி ரொம்ப வதக்கக்கூடாது. அந்த வெங்காயத்தோட கலர் வந்து சேஞ்ச் ஆகக்கூடாதுங்க. அதே மாதிரி அடுப்பை குறைச்சி வச்சே வதக்கணுங்க. அப்புறம் நான் தேங்காய் பால் சொன்னேன் இல்லைங்களா, அந்த தேங்காய் பால் வந்து நான் இப்போ 400 கிராம் அரிசிக்கு 1 மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்து 1 பங்குக்கு 2 பங்கு தண்ணியும் தேங்காய் பாலும் நம்ம அளந்து வச்சுக்கலாங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நல்லா கருகாமல் வதக்கி எடுத்துடணுங்க. அப்புறமா நம்ம கொஞ்சம் இதில் நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி, புதினா இதில் சேர்த்துடலாங்க. இதை சேர்த்துட்டு இதை ஒரு பிரட்டி விட்டுறலாங்க. இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப வதங்க வேண்டியது இல்லைங்க. ஓரளவுக்கு வதங்கினா போதுமானது. நம்ம தண்ணியும் தேங்காய் பாலும் அளந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இப்போ அதை வந்து நம்ம இந்த வெங்காய கலவையில் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நம்ம தேவையான அளவுக்கு இதுக்கு இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்து சும்மா குக்கர் மூடியை அப்படியே மேலாப்பில் வச்சிடலாம். வெயிட்டெல்லாம் போட வேண்டாம். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா சீரக சம்பா அரிசி, அந்த அரிசியை இதில் சேர்த்துடலாங்க. அரிசியை சேர்த்துட்டு நம்ம வந்து மறுபடியும் வந்து குக்கரை மூட வேண்டாம். சும்மா மேலாப்பில் மூடி வைப்போம். நல்லா கொதிப்பிடிச்சு வரணுங்க. இந்த தண்ணியும் அரிசியும் சேர்கிற அளவுக்கு நல்லா கொதிப்பிடிச்சு வர்ற வரைக்கும் நம்ம மூடி போட்டே வச்சுருப்போம். அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இடையில அப்பப்போ கொஞ்சம் பிரட்டி விட்டுக்கணும். கொஞ்சம் தண்ணியும் இதுவும் நல்லா வந்து சேர்ந்து வந்ததுக்கப்புறமா தான் நம்ம வந்து வெயிட் போடணுங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா சேர்ந்து வந்தாச்சுங்க. நீங்கள் உப்பெல்லாம் பார்த்துக்குங்க. பத்தலைன்னா தூள் உப்பு போட்டுக்குங்க. இப்போ 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் இதில் நெய் சேர்த்துக்கிறேங்க. நெய் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. நம்ம அந்த தண்ணியும் அரிசியும் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு கொழப்பு கிடைக்குங்க. அந்த பக்குவம் வந்ததுக்கப்புறமா தான் நம்ம வந்து குக்கரை மூடணுங்க. இப்போ நல்ல பக்குவம் வந்துருச்சுங்க. நல்லா சேர்ந்தாச்சு. இப்போ நம்ம குக்கரை நல்லா மூடிடலாங்க. மூடிட்டு ஒரு வெயிட்டை போட்டு ஒரு 1/4 மணி நேரம் அடுப்பை நல்லா குறைச்சே வச்சிடணுங்க. அதுக்கப்புறமும் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தாங்க நம்ம வெயிட்டை ஓப்பன் பண்ணணும். அப்போ தான் நல்லா சாதம் புழுங்கி நல்லா வெந்திருக்குங்க. இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், நம்ம நல்லா பிரட்டி விட்டுறலாம். அப்படியே ரொம்ப மைல்டாக பிரட்டி விடுங்க. ரொம்ப கரண்டியால் கலக்குனிங்கன்னா குழஞ்சிரும் இந்த சாதம். இந்த அளவுக்கு நல்லா வெள்ளை வெளேர்னு வந்திருக்கு பாருங்கள். இப்போ நான் கீழே எல்லாம் காட்டுறேன் பாருங்கள். அடியிலெல்லாம் ஒரு துளி கூட ஒட்டவே ஒட்டாது. நீங்கள் இதே பக்குவத்துக்கு செஞ்சீங்கன்னா இதை வந்து நம்ம தேங்காய் பால் சாதம், நெய் சாதம், குஸ்கா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ரொம்ப அருமையாக இருக்குங்க. இந்த சாதம் செய்கிறதும் ரொம்ப ஈஸிங்க. இப்போ இதை நல்லா பிரட்டி விட்டாச்சுங்க. கொஞ்சமாக இதில் மல்லி இலை தூவியாச்சுன்னா நம்மளோட தேங்காய் பால் சாதம் ரெடிங்க. இப்போ நான் சைட்லேயே கொஞ்சம் ஒயிட் ரைஸும் வச்சு இறக்கியாச்சுங்க. ரசம் தயிருக்கு வேணும் இல்லைங்களா, அந்த வேலையும் முடிஞ்சிருச்சுங்க. அடுத்த அடுப்பில் வந்து கொஞ்சம் முட்டை தேவைன்னு சொல்லிவிட்டு 2 முட்டையும் போட்டிருக்கேங்க, வேக போட்டிருக்கேன். அப்புறம் தயிர் பச்சடிக்கு வந்து கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தயிர் சேர்த்திட்டு அதையும் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம கலக்கி எடுத்து வச்சிடலாங்க. தயிரோட புளிப்பு கம்மியாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் எலுமிச்சம்பழம் விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம ஸ்டார்டிங்லேயே சிக்கன் பிரட்டி வச்சோம் இல்லைங்களா, அது வந்து ஒரு 3/4 மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி நல்லா ஒரு தடவை பிரட்டி விட்டுட்டு எண்ணெய் காய வச்சுக்கணும். நான் கடலெண்ணெய் தான் வச்சுருக்கேன் இன்றைக்கி. நல்லா காஞ்ச எண்ணெயில் நம்ம ஒரு பீஸாக எடுத்து இந்த மாதிரி சேர்த்துக்கணுங்க. நம்ம இதை பேச்சு வழக்கில் வந்து சில்லி சிக்கன் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனால் இது வந்து சிக்கன் 65 தாங்க. இப்போ இது வந்து கொஞ்சம் மேலே மதங்கி வந்ததுக்கப்புறமா தான் இந்த மாதிரி பிரட்டி விடணுங்க. கொஞ்சம் பொறுமையாக மிதமான தீயிலேயே வேக வச்சு எடுத்தால் தான் உள்ளே வந்து சிக்கன் நல்லா வெந்திருக்குங்க. அந்த மாதிரி நல்லா வேக வச்சு இப்போ எடுத்தாச்சுங்க. நம்மளோட சிக்கன் 65ம் ரெடி ஆகிடுச்சுங்க.
நான் இது வந்து மசால் போட்டு பெரட்டி எப்படி செய்கிறது அப்படிங்கிற வீடியோவும் நான் உங்களுக்கு தனியாக கொடுத்துருக்கேங்க. சிக்கன் 65 லிங்க்கும் நான் இதில் ஷேர் பண்ணுறேங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் அதையும் பார்த்து செய்யுங்க. இப்போ நம்மளோட நான்வெஜ் விருந்து கறி நாளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள், எல்லாமே வந்து டேபிளுக்கு வந்தாச்சு. தேங்காய் பால் சாதம், மட்டன் கொத்துக்கறி, அதுக்கு ஒரு முட்டை, ஃபிஷ் ஃப்ரை, அப்புறம் சிக்கன் 65ங்க, ஆனியன் ரைத்தாவும் ரெடி. அப்புறம் ஒயிட் ரைஸ் வேணும் இல்லைங்களா, அதுக்கு வந்து தயிர், ரசம் எல்லாமே ரெடியாக இருக்குங்க. ரசம் இல்லாத விருந்தாங்க. எங்கள் வீட்டில் என்ன செஞ்சாலுமே ரசம் செஞ்சுருவோம். இதோட கூடவே ஒரு பாயசமும் வச்சிட்டிங்கன்னா அட்டகாசமான கறி நாள் விருந்து ரெடிங்க. நான்வெஜ் பிரியர்களுக்கு இதெல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. இந்த மாதிரியெல்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு கறி விருந்து செஞ்சு அதை வந்து ஒரு தலவாழை இலை போட்டு அதில் எல்லாத்தையும் பரிமாறி கூடவே ஒரு ஸ்வீட்டும் வச்சு சாப்பிடும்போது இருக்கிற சுகம் இருக்கே, சும்மா செம்மையாக இருக்குங்க. நான்வெஜ் பிரியர்களுக்கு இப்போ நான் செஞ்ச இந்த கறி விருந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. இதை பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு பாருங்கள். எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்து சேருங்க. தேங்க்யூங்க. சரசு சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள்.